welcome to Star Up Hope Academy. In this video we are going to see 6th standard English Term 1 Unit 3 A Visitor from the Distant Lands. அந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸில் நம்ம பிக்டோகிராமர் பற்றி பார்க்க போகிறோம். பிக்டோகிராமரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் நவுன்ஸ். நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் that name people, places, animals or things. எக்ஸாம்பிள் சில்லி, பாய், பாக்ஸ், பப்பி. அதாவது நவுன்ஸ் அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். அந்த பெயர்ச்சொல் எல்லாமே ஒரு வார்த்தைகள் தான். நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸு. நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள். யாரெல்லாம், அதாவது நவுன்ஸ் அப்படிங்கிறது பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ், திங்ஸு, இவங்களெல்லாம் நம்ம ஒரு பெயர் கொண்டு அழைப்போம் இல்லையா, அந்த பெயரை குறிக்கிறது தான் நவுன்ஸு, அதாவது பெயர்ச்சொல். இப்போ பீப்புள்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும், பிளேசஸ்னால் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும், அனிமல்ஸுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஆப்ஜெக்ட், திங்ஸு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இதுதான் நவுன்ஸ். ஓகேவா, இதுதான் பெயர்ச்சொல். எக்ஸாம்பிள் பாருங்கள், சில்லி. சில்லி அப்படின்னா மிளகாய். பாய், பாய்னா பையன் அப்படின்னு அர்த்தம். பாக்ஸ் பெட்டி. பப்பி ஒரு நாய்க்குட்டியோட பேர். ஸோ இது போல் பெயர்களுக்கு தான் நவுன்ஸ் அப்படின்னு பேர். ஏ யங் பப்பி. ஏ யங் பப்பி அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், we mostly add s or es or ies to the noun to make the nouns plural. அதாவது நம்ம நவுன் கூட எஸ்ஸோ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ சேர்ப்பதன் மூலமாக சிங்குலராக இருக்கிற ஒருமையாக இருக்கிற பெயர் சொல்ல பன்மையாக மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பாக்ஸஸ், டொமேட்டோஸ், சில்லிஸ், பப்பீஸ். பெட்டிகள், தக்காளிகள், மிளகாய்கள், நாய்க்குட்டிகள். இதுபோல் நம்ம இஎஸ் சேர்க்கறது மூலமாகவோ எஸ் சேர்க்கறது மூலமாகவோ ஐஇஎஸ் சேர்க்கறது மூலமாகவோ சிங்குலராக உள்ள ஒரு பெயர் சொல்ல பன்மையாக மாற்ற முடியும், அதாவது ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சம் க்ரீன் டொமேட்டோஸ். சில பச்சையான தக்காளிகள். நெக்ஸ்ட் பாருங்கள், in a sentence some words come before the noun to tell us more about the noun. சில வார்த்தைகளை ஆட் பண்ணுறது மூலமாக நவுனை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்க முடியும். these words together form a noun phrase. இதுக்கு தான் பேர் நவுன் phrase அப்படின்னு பேர். அதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணுறது மூலமாக அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து ஒரு நமக்கு நவுன் phrase கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ சில்லி, ஏ க்ரீன் சில்லி, சம் க்ரீன் சில்லிஸ், ஏ ரவுண்ட் சில்லி. இங்கே நமக்கு சில்லிங்கிறது ஒரு நவுன். ஏ சில்லி அப்படின்னா ஒரு மிளகாய் அப்படின்னு அர்த்தம். ஏ க்ரீன் சில்லி அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் அப்படின்னு அர்த்தம். சம் க்ரீன் சில்லிஸ் அப்படின்னா சில பச்சையான மிளகாய்கள். ஏ ரவுண்ட் சில்லி அப்படின்னா வட்டமான உருண்டையான மிளகாய். மெனி டொமேட்டோஸ் அப்படின்னா நிறைய தக்காளி பழங்கள். சம் ரெட் டொமேட்டோஸ், சில சிவப்பு நிற தக்காளிகள். ஸோ இப்படி நம்ம அந்த இப்போ தக்காளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சம் ரெட், அந்த தக்காளி பழம் எப்படி இருக்குது, க்ரீன் கலரில் இருக்கா, ரெட் கலராக இருக்கா அப்படிங்கிற மோர் அபவுட் நவுன், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி சில்லி எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன கலர், பச்சை கலரா, ரெட் கலரா, என்ன ஷேப்பில் இருக்குது, ரவுண்டா, தின் அண்ட் லாங்கா, இந்த மாதிரி அதோட ஷேப்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இது போல் வார்த்தைகளை சேர்க்கறது மூலமாக நமக்கு நவுன் ப்ரைஸ் கிடைக்குது. ஓகேவா. எக்ஸாம்பிள் பாருங்கள், எ லாங் ஷார்ப் பீக். கொக்கோட அழகை பாருங்கள், எ லாங் நீளமான, ஷார்ப் கூர்மையான, அழகு, பீக், பீக்னா அழகு, எ லாங் ஷார்ப் பீக். ஸோ இது நமக்கு நவுன் ப்ரைஸ். ஓகேவா. அடுத்து பாருங்கள், டால் பில்டிங். எ டால் பில்டிங் உயரமான கட்டிடம். ஸோ அந்த கட்டிடத்தை பற்றி நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த கட்டிடம் எப்படி இருக்குது, டால் உயரமாக இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. இங்கே இந்த பீக் எப்படி இருக்குது, நீளமாக இருக்குது, ஷார்ப்பாக கூர்மையாக இருக்குது அப்படின்னு பீக்கை பற்றி நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. இதுதான் நவுன் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ நம்ம இன்றைக்கி பிக்டோகிராமரில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நவுன்னா என்னன்னு பார்த்தோம். நவுனுங்கிறது பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ், திங்ஸ், இதோட நேம் தான் நமக்கு நவுன்ஸு, பெயர்ச்சொல். ஓகேவா. ஸோ இந்த நவுன் கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்ப்பது மூலமாக ப்ளூரல் நவுன் ஃபார்ம் நமக்கு கிடைக்கிது, அதாவது பன்மை சொற்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நவுன் ப்ரைஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது டிஸ்கிரைபிங் வேர்ட் நவுனுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு நவுன் ப்ரைஸ் கிடைக்கிது. ஓகேவா. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள நமக்கு பிக்டோகிராமர். ஸோ இது ரிலேட்டடான எக்ஸசைசஸை நம்ம இப்போ பார்க்கலாம். யூஸ் கிராமர்.
யூஸ் 2 or 3 வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் டு டிஸ்கிரைப் ஈச் பிக்சர். பாக்ஸில் உள்ள ஒவ்வொரு பிக்சருக்கும் கீழே நிறைய க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூ பயன்படுத்தி 2 or 3 வேர்ட்ஸ் டிஸ்கிரைபிங் வேர்டு ஆட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ரெட் ஹாட் சில்லி, சிவப்பு நிறத்தில் ஹாட்டான சில்லி அப்படின்னு. ஹாட்னா ரொம்ப காரமாக இருக்கிறது தான் ஹாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரெட் ஹாட் சில்லி எக்ஸாம்பிள் தந்திருக்காங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு அங்கே என்ன இருக்குது? பால் இருக்குது. அது என்ன ஷேப்பில் இருக்குது? ரவுண்ட் ஷேப். ஸோ நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். என்ன கலரில் இருக்குது? ரெட்டு. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரெட் ரவுண்ட் பால் அப்படின்னு எழுதிக்கலாம். ரெட் ரவுண்ட் பால். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது கேட் இருக்குது. கேட் என்ன கலரில் இருக்குது? பிளாக். அது எப்படி இருக்குது? நல்லா கொழு கொழுன்னு பிக்காக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? பிக் பிளாக் கேட் அப்படின்னு எழுதிக்கலாம். பிக் பிளாக் கேட் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேபிள் இருக்குது, ரவுண்டாக இருக்குது அந்த டேபிள். ஸோ இங்கே நம்ம இப்போ மிஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? ரவுண்ட் உடன் டேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஒரு ஹவுஸ் இருக்கா? ஹவுஸில் 2 விண்டோஸ் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன வீடு தான் இல்லையா? ஸோ நம்ம லிட்டில் ஹவுஸ் கூட நம்ம எழுதிக்கலாம். லிட்டில் ஹவுஸ் வித் 2 விண்டோஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். லிட்டில் ஹவுஸ் வித் 2 விண்டோஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பெரிய டைகர் இருக்குது. அது பக்கத்தில் 2 கப்ஸு, டைகர் கப்ஸு. கப்ஸுனால் புலிக்குட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? 2 லிட்டில் டைகர் கப்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். 2 லிட்டில் டைகர் கப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு பாய் என்ன பண்ணிகிட்ருக்குறான்? புக்கு படிச்சிட்ருக்குறான். சிரிச்ச முகமாக இருக்கிறான் இல்லையா? ஸோ ஸ்மைலிங் பாய் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்மைலிங் பாய் வித் அ புக். ஸ்மைலிங் பாய் வித் அ புக். நமக்கு 2 or 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸ்மைலிங் பாய் வித் அ புக். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், 3 சில்லிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க க்ளூ வச்சு பார்த்தோம்னா 3 சில்லிஸ் அப்படின்னு எழுதலாம். 3 சில்லிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், ப்ளூ மவுண்டைன் இருக்குது இல்லையா? ப்ளூ கலரில் ஸ்னோ மவுண்டைன், அதாவது பனியாலான மலை காணப்படுது. நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஐசி ஸ்னோ மவுண்டைன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஐசி ஸ்னோ மவுண்டைன் எழுதிக்கலாம். ப்ளூ மவுண்டைன் எழுதலாம், உங்களோட விருப்பம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் ஒன் கேங்கரு. கேங்கரு நல்லா உயரமாக இருக்குது. அதே சமயத்தில் அதோட டெயில், அதாவது வால் வந்து நீளமாக இருக்குது. ஸோ நம்ம எழுதிக்கலாம் டால் கேங்கரு வித் லாங் டெயில். டால் கேங்கரு வித் லாங் டெயில் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் ஒரு பிக்சர், ஒரு நவுன் ஃபார்முக்கு முன்னாடி டிஸ்கிரைபிங் வேர்டை ஆட் பண்ணி நவுன் ப்ரேஸ் உருவாக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஸோ இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்டில் வந்துட்டு எப்படி நம்ம பேசணும், எப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு லெசன்லேயும் நமக்கு ஒரு 3 நோட்ஸ் தராங்க. அதை நம்ம படிச்சுக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் பாருங்கள், டோன்ட் சே நோட்டு. இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும், அதுக்கான குறிப்பு அப்படி உங்களுக்கு 3 காலமாக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்னலாம் பார்க்கலாம். யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ். இப்படி நம்ம சொல்லக்கூடாது. யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ். இப்போது உன்னுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு ஹவுஸ் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. யூ ஷுட் கோ ஹோம் நவ் அப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல யூ ஷுட் கோ ஹோம் நவ், அதாவது உன்னுடைய வீட்டுக்கு இப்போது போகலாம். அப்படி சொல்லும்போது நம்ம ஹோம் தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, நோட் பாருங்கள், யா ஹவுஸ் இஸ் எனி பில்டிங் யூஸ்ட் ஃபார் டுவெல்லிங் இன் அண்ட் அ ஹோம் இஸ் த பர்டிகுலர் ஹவுஸ் இன் விச் சம் ஒன் லிவ்ஸ். அதாவது ஹவுஸ் வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த ஹவுஸுங்கிறது வந்து ஒரு பில்டிங் யூஸ்ட் ஃபார் டுவெல்லிங், அதாவது குடியிருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பில்டிங். அதுக்கு நம்ம தான் அந்த மாதிரி சொல்லும்போது தான் ஹவுஸ்ன்னு பயன்படுத்தணும். ஹோம் வந்து த பர்டிகுலர் ஹவுஸ், ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இத்தனை நபர்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். இப்படி நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தோட நடு மத்தியில் நில்லு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாண்ட் இன் த சென்டர், சென்டர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். மிடில் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா மிடில் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது ஒரு நீளமான ஒரு கோடு இருக்குது, இந்த பக்கம் அதுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னா இதோட நடு மத்தி பாகத்தை குறிக்கிறதுக்கு தான் நம்ம மிடில் பயன்படுத்தணும். ஒரு சர்க்கிளுக்கு சொல்லும்போது, சர்க்கிள்ங்கும்போது அதோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ்
நடு மத்தியிலிருந்து எந்த பக்கமாக நம்ம லைன் இழுத்தாலும் ஒரே அளவை தான், அது ஒரே அளவு தூரம் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு பயன்படுத்தும் போது நம்ம அந்த நடு மையப்புள்ளி அதை வந்து சென்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நோட் பாருங்கள். சென்டர் இஸ் த பாயிண்ட் தட் இஸ் equidistant from the edge of a circle. வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தில் நடுவில் உள்ள புள்ளி எந்த பக்கமாக லைன் ட்ரா பண்ணி அந்த வட்டத்தில் அதாவது சர்க்கிளில் கொண்டு போய் முடித்தாலும் ஒரே அளவு ஈக்குவோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், சம அளவு தூரம் தான் அங்கே இருக்கும். மிடில் இஸ் த ஏரியா ஈக்குவோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 sides. மிடில் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா 2 edges உள்ள நடுமத்தி பகுதிக்கு மிடில் பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். மிடில் ஆஃப் த ரோடோட மையப்பகுதி, மிடில் ஆஃப் த ரோ வரிசையில் மத்தி பகுதி, ரோ அண்ட் மிடில் ஆஃப் த பேஜ் புக்கில் மிடில் பேஜ் நடுமத்தி பாகம் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம மிடில் பயன்படுத்தணும். சர்க்கிள் வரும்போது நம்ம சென்டர் பயன்படுத்தணும். அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இட் வாஸ் அ லாங் ட்ராவல் இப்படி நம்ம சொல்லக்கூடாது. இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே தூரமாக ஒரு இடத்துக்கு பயணப்பட்டு ஒருத்தர் போகிறார் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஜேர்னி தான் சொல்லணும். கிட்டத்தில் எங்கேயாவது நார்மலாக ஜென்ரலாக போயிட்டு வர்றதுக்கு ட்ராவல் சொல்லணும். ஓகேவா? ஸோ இட் வாஸ் அ லாங் ஜேர்னி இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒருத்தர் வந்து தனியாக தூரமாக பிரயாணப்பட்டு போகிறாங்க அப்படின்னா ஜேர்னி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். நோட் பாருங்கள். ட்ராவல் இஸ் த ஜென்ரல் டேர்ம் டு டிஸ்கிரைப் கோயிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ட்ராவலுங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்மு, பொதுவான ஒரு வார்த்தை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுத்துகிறது தான் ட்ராவல். யுவர் ஜேர்னி இஸ் ஒன் சிங்கிள் ட்ராவல். ஜேர்னிங்கிறது ஒருத்தர் தனியாக பயணப்பட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஜேர்னி. ஓகேவா? யூ மேக் ஜேர்னிஸ் வென் யூ ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி, அதாவது பயணப்பட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட சிங்கிள் நபர் பயணப்பட்டு போகிறாங்க அப்படின்னா அதை ஜேர்னி சொல்லணும். ஓகேவா? யூ cannot say ட்ராவல், அதை ட்ராவல்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேர்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, correct the order of the words in bold and write them in the blanks. போல்டு லெட்டரில், அதாவது டார்க்கான எழுத்தில் எழுதியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து அந்த வார்த்தைகள்லாம் ஜம்பிள்டாக இருக்குது, மாறி மாறி இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதணும். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். க்ரீன் லிட்டில் த சில்லி அப்படின்ட்டுருக்கு. நமக்கு ஒரு சென்டென்ஸ் தொடங்கும் போது எப்படி தொடங்குவோம்? த வச்சு தொடங்கலாம் இல்லையா? ஸோ அப்போ த ஃபஸ்ட்டு வரும். த லிட்டில் க்ரீன் சில்லி அப்படின்னு வரும். நமக்கு எப்படி வரும் இந்த சென்டென்ஸு? த லிட்டில் க்ரீன் சில்லி வாஸ் வெரி ஹாட் அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். sailors many brave. இது எப்படி மாறி கிடக்குது? many brave sailors அப்படின்னு வரணும். ஓகேவா? many brave sailors tried to find a sea route to India அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள். brown dog the big. இது எப்படி மாறி கிடக்கு? the big brown dog அப்படின்னு வரணும். ஓகேவா? the big brown dog barked at the children அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். the spice most common. இங்கே வந்து த ஃபஸ்ட்டில் தான் வரும். அதுக்கு தேக்கு அடுத்து என்ன வரலாம்? த மோஸ்ட் காமன் ஸ்பைஸ் அப்படின்னு வரணும். ஓகேவா? த மோஸ்ட் காமன் ஸ்பைஸ் யூஸ்டு டுடே இஸ் த ரெட் சில்லி பெப்பர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். த பாத் மட் லாங். இது எப்படி வரலாம்? த லாங் மட் பாத் அப்படின்னு வரணும். த லாங் மட் பாத் லெட் டு எ பியூட்டிஃபுல் லேக் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ப்ளே திஸ் கேம் இன் த கிளாஸ், மேக் 2 teams. அதாவது இப்போ இதில் வந்து ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 டீமாக பிரிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஈச் டீம் ஷுட் டிஸ்கிரைப் சம்திங் இன் த கிளாஸ் யூஸிங் அட்லீஸ்ட் 3 words. ஏதாவது ஒரு 3 டிஸ்கிரைபிங் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு நவுன் ப்ரைஸ் நீங்கள் சொல்லணும். அதை த அதர் டீம் ஷுட் கெஸ் இட். இன்னொரு டீம் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஆப்போனண்ட் டீம் வந்து அதை கெஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? இது ஒரு சின்ன கேம் மாதிரி. எக்ஸாம்பிள் பாருங்கள். டீம் ஏ, எ லாங் தின் கிளாஸ் ராடு. எ லாங் நீளமான, தின்னுனா மெல்லிய, கிளாஸ் கண்ணாடியாலான, ராடு நீளமான ஒரு கம்பி போன்ற ஒரு பொருள் என்னவா இருக்கும்? டீம் பி, இஸ் இட் அ டியூப்லைட்? டீம் ஏ வந்து எ லாங் தின் கிளாஸ் ராடுன்னு சொல்கிறாங்க. டீம் பி என்ன சொல்கிறாங்க?
இஸ் இட் அ டியூப்லைட் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து டியூப்லைட்டா அப்படின்னு கேட்குறாங்க. டீம் ஏயோட பதில் எஸ். ஓகேவா? இது மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது போல் நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கேட்கணும். ஓகேவா சில்ட்ரன்? எக்ஸாம்பிளுக்கு மிஸ் 2 தரேன். நீங்கள் இது போல் நிறையா க்ரியேட் பண்ணணும். டீம் ஏ, எ க்ரீன் எடிபிள் சிலிண்டர். எ க்ரீன் எடிபிள் சிலிண்டர் அப்படின்னா ஒரு பச்சையான சாப்பிடக்கூடிய சிலிண்டர் வடிவில் உள்ளது. என்னதான் இருக்கும்? டீம் பி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஸ் இட் அ குக்கும்பர்? எஸ். இது வந்து வெள்ளரிக்காயா அப்படின்னு கேட்குறாங்க. எ க்ரீன் எடிபிள் சிலிண்டர். நமக்கு குக்கும்பர் என்ன ஷேப்பில் இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ எஸ். டீம் ஏ என்ன சொல்கிறாங்க? எஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து டீம் பி ஒரு நவுன் ப்ரேஸ் உருவாக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எ பிளாக் ஸ்மால் ஜூசி மார்பிள்ஸ். எ பிளாக் ஸ்மால் ஜூசி மார்பிள்ஸ். அதாவது கருப்பு கலரில் இருக்கும், அது நல்லா ஜூஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு மார்பிள்ஸ் மாதிரி இருக்கும். என்னவா இருக்கும்? டீம் ஏ என்ன கெஸ் பண்ணுறாங்க? இஸ் இட் கிரேப்ஸ்? எஸ். இது திராட்சை பழமா அப்படின்னு கேட்குறாங்க. டீம் பி என்ன சொல்கிறாங்க? எஸ், ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இது போல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட்டிங். ரைட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு டு யூ குக் ரைஸ் இன் யோர் ஹவுஸ்? உங்கள் வீட்டில் எப்படி சோறு பொங்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. fill in the gaps in this recipe for cooking rice. use the words in the box. கீழே ஒரு பாக்ஸுக்குள்ளே வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்ட ஃபில்லின்க்கு ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதாவது எப்படி ரைஸ் சமைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலதுக்கு கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப்பில் நம்ம இந்த பாக்ஸில் இருந்து சரியான ஆப்டான வேர்டு எடுத்து போடணும். வாட் யூ வில் நீட். உனக்கு சோறு பொங்குறதுக்கு என்னெல்லாம் தேவை? 1 cup uncooked white rice, 2 cups water, pinch of salt. ஒரு கப்பு ரைஸ்னா 2 கப்பு வாட்டர், கொஞ்சமாக சால்ட்டு. இதுதான் தேவையான பொருள். ஹவு டு மேக் இட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டேஸ் த ரைஸ் அன்டில் த டேஸ் ரன்ஸ் கிளியர். வாஷ் த ரைஸ். வாஷ் பண்ணணும் இல்லையா? அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடணும். ஸோ இதில் நம்ம என்னென்ன வார்த்தை ஆப்டான வார்த்தை பொருந்துதோ அதை போடணும். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வாஷ் த ரைஸ் அன்டில் த வாட்டர் ரன்ஸ் கிளியர். தண்ணியெல்லாம் அந்த அழுக்கான தண்ணியெல்லாம் வெளியில் போகிற அளவுக்கு நல்லா கழுவி தண்ணி வடிகட்டிடணும். செகண்ட் ஒன் பாருங்கள். ட்ரெயின் த வாட்டர் அண்ட் டேஸ் அசைடு. தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அந்த ரைஸை ஒரு பக்கமாக வச்சிடணும். கீப் த ரைஸ் அசைடு. கீப் த ரைஸ் அசைடு அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள். இன் அ மீடியம் சைஸ்டு பேன் பிரிங் வாட்டர் டு டேஸ். ஒரு மீடியம் சைஸில் ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடணும் இல்லையா? ஸோ பிரிங் வாட்டர் டு பாயில் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபோர்த்து பாருங்கள். ஆட் த சால்ட், ஸ்டேர் அண்ட் தென் ஆட் த ரின்ஸ்ட் அண்ட் ட்ரெயின் ரைஸ். நம்ம அப்புறமா சால்ட் சேர்க்கணும், அதை நல்லா கலக்கி விடணும். ஸ்டேர்னா கலக்கிறது. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணணும். ரெடியூஸ் த ஹீட், கவர் த ரைஸ் அண்ட் லெட் இட் சிம்மர் ஆன் லோ ஹீட் ஃபார் 20 minutes. அதுக்கப்புறமா நெருப்பு அதிகமாக எரிஞ்சிட்டு இருக்கிறத குறைக்கணும். ரெடியூஸ் த ஹீட், கவர் த ரைஸ். மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு தீயை நல்லா லோவாக ஒரு 20 minutesக்கு வைக்கணும். ஓகேவா? லோன்னு எழுதிக்கலாம். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். செக் ஆஃப்டர் 15 minutes டு சி இஃப் ஆல் த வாட்டர் ஹேஸ் எவாப்ரேட்டட். இஃப் இட் ஹேஸ் த ரைஸ் இஸ் ரெடி. அதாவது 15 நிமிஷத்துக்கு கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தண்ணியெல்லாம் வற்றி அந்த ரைஸ் வந்து நல்லபடியாக வெந்திருந்துச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ செக் ஆஃப்டர் 15 minutes டு see if all the water has evaporated. if it has அப்படியே evaporated ஆகிருந்தால் the rice is ready அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? செவன்த் ஒன் பாருங்கள். if not அப்படி இல்லைன்னா replace the lid and let the rice simmer for 5 more minutes. திரும்பியும் நம்ம மூடியை போட்டு மூடிட்டு 5 more minutes வைக்கணும். ஓகேவா? if not replace the lid and let the rice simmer for 5 more minutes அப்படின்னு போட்டுக்கலாம். எய்த் ஒன் பாருங்கள். ரிமூவ் ஃப்ரம் ஹீட். அதுக்கப்புறமா ஹீட்டை குறைச்சிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரிமூவ் ஃப்ரம் ஹீட் அண்ட் சர்வ் எடுத்து பரிமாற வேண்டியதான். ஓகேவா? இப்போ எப்படி சாப்பாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்த ஃபில்லினோட கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி ரைஸ் சமைக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அடுத்தால ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு பாருங்கள். ஒர்க் இன் குரூப்ஸ். நீங்கள் குரூப்பாக சேர்ந்து செய்யணும்.
டிஸ்கஸ் ஹவு யுவர் மதர் குக்ஸ் ரைஸ் இன் யோர் ஹவுஸ். இப்போ நீங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி அம்மா வீட்டில் சமைப்பாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ தண்ணி வைக்கணும், எவ்வளோ ரைஸ் எடுக்கணும், எவ்வளோ நேரம் அரிசியை ஊற வைக்கணும், அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கணும், எவ்வளோ நேரம் வேக விடணும். இது போல் சில சென்டென்ஸுகளை நீங்கள் ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட் டவுன் த இன்க்ரீடியன்ட்ஸ் யூ நீட் லைக் ரைஸ் அண்ட் வாட்டர். அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் சமைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. என்ன எழுதுவீங்க? we need 1 cup uncooked white rice. ஒரு கப்பு சமைக்காத அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும் அண்டு சால்ட் எடுத்துக்கணும். இவ்வளோ தான் நமக்கு தேவையே. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பாட்டு தேவை அந்த சமையல் செய்கிறதுக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, லிஸ்ட் த ஸ்டெப் இன் குக்கிங். த வேர்ட்ஸ் இன் த ரெசிபி above will help you. அதாவது அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எது உதவி செய்யும் அப்படின்னா, இப்போ மேலே நம்ம ஒரு ஃபில்லின் எழுதுகிறோம் இல்லையா, இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈச் பர்சன் இன் த குரூப் ஷுட் டெல் அதர்ஸ் ஹவு ரைஸ் இஸ் குக்டு இன் தியர் ஹவுஸ். 2 குரூப்பாக இருக்கீங்க இல்லையா, இதில் வந்துட்டு ஒவ்வொரு குரூப்பில் உள்ளவங்களும் அவங்கவுங்க வீட்டில் எப்படி சோறு பொங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? நவ் ரைட் டவுன் த ரெசிபி. இப்போது நீங்கள் அது எப்படி சமைப்பீங்க அப்படிங்கிறத இங்கே எழுதணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? அரிசி எடுத்து ஊற வைக்கணும். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அரிசியை கழுவணும் இல்லையா? கழுவுறதுக்கு நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? வாஷ் த ரைஸ் வித் வாட்டர் ட்வைஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது அரிசியை 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கணும். ஓகேவா? வாஷ் த ரைஸ் வித் வாட்டர் ட்வைஸ். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பாருங்கள். ஷோக் இட் ஃபார் 15 minutes. ஷோக்னா ஊற வைக்கிறது. ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். ஸ்டெப் 3 பாருங்கள். டர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் அண்ட் புட் த ரைஸ் இன் அ குக்கிங் பாட். அதுக்கப்புறமா ஸ்டவ்வு ஆன் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்குன்னு வச்சுருக்க பானையில் ரைஸை போடணும். போர் த ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். தேவையான அளவு தண்ணியை ஊற்றணும். அண்ட் ஆட் சால்ட் அண்ட் ஸ்டேர் தம் வெல். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். ஓகேவா? இது ஸ்டெப் 4. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 பாருங்கள். வெயிட் ஃபார் இட் டு பாயில். அது பாயில் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் பாயிலிங் ரெடியூஸ் த ஹீட் டு ஸ்விம். அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதோட நெருப்பை தீயோட அளவை குறைச்சி அப்படியே சிம்மில் வச்சிடணும். 6th ஸ்டெப்பு பாருங்கள். வெயிட் ஃபார் 10 to 15 minutes. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அண்ட் செக் இஸ் இட் குக் ஆர் நாட். அதுக்கப்புறமா இது வெந்துட்டா வேகலையான்னு செக் பண்ணணும். ஸ்டெப் 7 பாருங்கள். இஃப் இட் இஸ் குக்ட், சரியான பக்குவத்துக்கு வெந்திருக்கு அப்படின்னா, இஃப் இட் இஸ் குக்ட் ட்ரெயின் த லெஃப்ட் ஓவர் வாட்டர். கொஞ்சம் மீதி தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நல்லா நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துடணும். நவ் த ரைஸ் இஸ் ரெடி, சர்வ் இட் ஹாட். இப்போ சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிட்டு அது நல்லா சூடாக பரிமாற வேண்டிதான். ஓகேவா? ஸோ இது போல் நீங்களும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங் பாருங்கள். யுவர் மதர் ஹேஸ் ரிட்டன் அ மெசேஜ் ஃபார் யூ பிஃபோர் கோயிங் அவுட். அம்மா வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டன் மெசேஜ் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். ரைட் அ மெசேஜ் டு ஹர் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் லஞ்ச். அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு வந்து சாப்பாடெலாம் முடிச்சதுக்கப்புறமா நீ அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் எழுதுகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டுட்டு நீ வேறு எங்கேயோ போக போகிற அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ என்ன மெசேஜ் பாருங்கள். யோர் மதர்ஸ் மெசேஜ். அம்மாவோட மெசேஜ் என்ன? யோர் லஞ்ச் இஸ் இன் த கிச்சன். உன்னுடைய மத்தியான சாப்பாடு கிச்சனில் இருக்குது. ப்ளீஸ் வார்ம் இட் அண்ட் ஈட் இட். அதை சூடு பண்ணி சாப்பிடு. there is some curd in the pot if you want it. அதாவது கொஞ்சம் அந்த பானையில் கொஞ்சம் தயிர் இருக்குது, உனக்கு தேவைன்னா அதை எடுத்துக்கோ. க்ளீன் அப் த கிச்சன் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் ஈட்டிங். அதாவது நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணிடு. ஐ வில் பி பேக் அட் 4 PM. நான் 4 மணிக்கு திரும்ப வருவேன். யூ கேன் கோ அவுட் டு ப்ளே அட் 3:30 PM இஃப் யூ வாண்ட், பட் பி பேக் பை 5:30 PM. நீ வெளியே போய் விளையாட போகணுன்னு நினச்சா 3:30 PMக்கு போயிட்டு 5:30 PMக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. நம்ம என்ன எழுதணும் பாருங்கள். ரைட் அபவுட் த ஃபாலோயிங் யோர் மெசேஜ். நம்ம என்ன எழுத போகிறோம்? இப்போது நீங்கள் வந்தீங்க வீட்டுக்கு, சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சது என்னது, தயிரோ ஏதோ எடுத்து சாப்பிட்றீங்க,
கிச்சன் க்ளீன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா விளையாட போகிறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன ஏதுங்கிறத ஒரு ரிட்டன் மெசேஜ் எழுதி வச்சுட்டு போகணும். ஏன்னா அம்மா 4 மணிக்கு வருவாங்க, அந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க. ஏன்னா 3:30க்கு விளையாட போயிடுறீங்க. ஸோ அப்போ அம்மா வந்து உங்களை தேடுவாங்க இல்லையா, நீ வந்தியா வரலையான்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரிட்டன் மெசேஜ் வைக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாருங்கள். யூ ஏட் லஞ்ச், நீ சாப்பிட்டதை பற்றி எழுதணும். வாட் யூ லைக், நீ சாப்பிட்டதில் உனக்கு எது பிடிச்சதுன்னு எழுதணும். யூ ஹாவ் க்ளீன் த கிச்சன், நீ கிச்சனை க்ளீன் பண்ணியிருக்கியாங்கிறத எழுதணும். யூ ஆர் கோயிங் அவுட் டு ப்ளே, எங்கே விளையாட போயிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணணும். எப்போ திரும்பி வருவாங்கிறத எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம எழுதிக்கலாமா? ஹாய் மாம், ஐ ஃபினிஷ்ட் மை லஞ்ச், நான் என்னோட மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஐ லைக் த கர்டு, எனக்கு கர்டு ரொம்ப பிடிச்சிது அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஐ க்ளீன் த கிச்சன் ஆஃப்டர் ஈட்டிங், நான் சாப்பிட்ட பிறகு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ப்ளே அப்படின்னு நம்ம எழுதணும். ஏன்னா அப்போ தான் அவன் எழுதிட்டுருக்கான், நான் வந்து விளையாட போக போகிறேன் அப்படின்னு எழுதுகிறான். ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ளே கிரிக்கெட் அண்ட் வில் பி பேக் பை 5:30 PM, நான் இப்போது கிரிக்கெட் விளையாட போயிட்டுருக்கேன், 5:30 மணிக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு எழுதி வைக்கலாம். ஓகேவா? ஸோ இது போல் மிஸ் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது போல் எழுதிக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற போம் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இன்னும் மிஸ்ஸோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 6th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசனுக்குள்ளே இது எல்லாத்துக்கான லிங்க்கு வந்து ஜென்ரல் லிங்க் வந்து நான் மிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஸ்டார் ஆப் ஹோப் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணி அந்த சேனல் உள்ளே போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருந்தும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.